பெண்கள் மற்றும் தனிமையில் வாழும் முதியோர்கள் ஆபத்தில் இருக்கும்போது நண்பர்கள் மற்றும் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கும் மித்ரா என்ற புதிய அப்ளிகேஷனை புதுச்சேரி காவல்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மித்ரா என்பது எதிர்பாராத ஆபத்தில் சிக்கியவர்கள் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் காவல்துறைக்கு குறுஞ்செய்தி அனுப்பி தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு அப்ளிகேஷன் ஆகும். இந்த புதிய அப்ளிகேஷனை புதுச்சேரி பல்கலைக்கழக கணினித்துறை பேராசிரியர்கள் மாணவர்களின் உதவியோடு புதுச்சேரி காவல்துறை வடிவமைத்துள்ளது. காவல்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் அஜய்குமார் சிங், முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு அப்ளிகேஷனின் பயன்பாட்டை துவக்கி வைத்தனர். ஒரு ஃபோனில் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் நம்மளோட லொக்கேஷன், நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது, அது மாதிரி நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி மூமெண்ட்டில் இருந்தால் இந்த உபர் டாக்ஸி கேஸ்லாம் பார்க்கும்போது மூமெண்ட்டில் இருக்கும்போதும் நம்ம அப்டேட்டட் லொக்கேஷன், நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அந்த லொக்கேஷன் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் அதுவும் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். இது ஒரு 6 மாதம் பிடிச்சிட்டு என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்ப்போடு இதை பண்ணேன். இந்த அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்யும் பெண்கள் தங்களது நண்பர்கள் 3 பேரின் எண்களை அப்ளிகேஷனில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஆபத்து ஏதேனும் ஏற்பட்டால் தொலைபேசியை அணைக்கும் பவர் பட்டனை 3 முறை தொடர்ந்து அழுத்தினால் மித்ரா செயலி அருகே உள்ள காவல் நிலையத்திற்கும் மித்ராவில் பதிவு செய்யப்பட்டுள்ள 3 பேரின் தொலைபேசி எண்ணுக்கும் ஆபத்துக்கால குறுஞ்செய்தியை அனுப்பும். பெண்களுக்கு அதே மாதிரி முதியோர் தனியாக வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும். அவங்களுக்காக இந்த புதிய ஸ்கீமை மித்ரா அப்படிங்கிற சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணியிருக்கோம். இதை அவங்க பயன்படுத்திட்டாங்கன்னா அவங்க தனியாக இருந்தாங்க, ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்குது, 2-3 பேர் ஃபாலோ பண்ணி வர்றாங்க. அப்படிங்கும்போது அவங்க பாக்கெட்டில் வச்சு செல்ஃபோன் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா போதும், எந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணாலும் இம்மீடியட்டாக அந்த ஜிபிஎஸ் அடிப்படையில் அவங்க எங்கே லொக்கேஷன் இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக கண்ட்ரோல் ரூமுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணும். இந்த அப்ளிகேஷன் இரவு நேரத்தில் பணிக்கு சென்றுவிட்டு தனியாக வீடு திரும்பும் பெண்களுக்கும் ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும் பெண்களுக்கும் தங்களை காப்பாற்ற யாராவது வருவார்கள் என்ற நம்பிக்கையை தருவதாக தொடக்க விழாவில் கலந்து கொண்ட மாணவி ஒருவர் தெரிவித்தார். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணினா எனக்கு மெசேஜ் போயிடுது. என்னோட யார் நான் நம்பி கொடுக்குறேனோ யாருக்கோ போல நான் நம்புறவங்களுக்கு போகுது. ஸோ அவங்க கண்டிப்பாக வருவாங்க, கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை. ப்ளஸ் கண்ட்ரோல் ரூமுக்கும் டைரெக்டாக மெசேஜ் போகிறதுனால அவங்களும் ஹெல்ப் பண்ண வருவாங்க. மேலும் புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்கள், அவற்றின் தொலைபேசி எண்கள், தொண்டு நிறுவனங்கள், உதவி மையங்கள் போன்ற தகவல்களும் மித்ரா அப்ளிகேஷனில் உள்ளன. அதேபோல் தெரியாமல் ஒரு பெண் பவர் பட்டனை அழுத்திவிட்டாலும் மீண்டும் உடனடியாக பட்டனை அழுத்துவதன் மூலம் குறுஞ்செய்தி அனுப்புவதை தடுக்கலாம். இணையதள இணைப்பு இல்லாத தொலைபேசியிலும் மித்ராவை பயன்படுத்த முடியும் என்பது கூடுதல் சிறப்பு. ஒளிப்பதிவாளர் ராஜகுமாருடன் ராஜீவ், புதுச்சேரி. Thank you.